வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. கடந்த 5-6 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த சீமான் இருக்கான்லங்க, அவனோட நியூஸு செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னு வருதுங்க. பரபரப்பு பிரஸ் மீட்டாமா, செய்தியாளர்களை சந்திச்சாராமா, உருமினார் குருமினார் துருமினார் நல்லா நியூஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. நானும் ஒரு 5-6 நாளாக பார்த்துக்கிட்டு தானுங்க இருக்கிறேன் இந்த பிரஸ்காரங்களை. முதல்ல இந்த பிரஸ்காரங்க கிட்ட எல்லாம் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை தான் நான் திட்ட போறேன். நீ ஒரு யூடியூப்பை வச்சு போட்டு அதுக்கு ஒரு கேமராவும் 2 லைட்டும் வச்சுக்கிட்டா நீ என்ன வேணா பேசலாமான்னு எனக்கு கேட்டுறாதீங்க. நாங்க ஆறுன்னு தெரியுமில்ல, நாங்க மெயில் ஸ்ட்ரீம் மீடியா, எங்க கிட்ட பெரிய பெரிய டிவி இருக்குது, பெரிய பெரிய பிரஸ் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது எல்லாம் வச்சுக்குங்க. கேள்வி மட்டும் ஏன் இங்கே மறந்து வச்சுட்டு போறீங்க? அதையும் எடுத்துட்டு போக மாட்டீங்களாக்கு? ஏனுங்க இந்த கேரம் முடிச்சவன் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டே கிடந்தான். கிழக்கிருந்து மேற்கு பக்கம் வருவேன், அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுப்பேன். அப்படியே சத்துக்குள்ள தெற்கால போய் வடக்கால போனா அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுப்பான். ஆனால் அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மட்டும் 3 நாளாக தலைமறைவாயிட்டான். கவனிச்சிக்கலாக்கு? என்ன தெரியுமா? பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கு தீர்ப்பு வந்து 3 நாளா அந்த நாய் மூஞ்சியா 6கிட்டையுமே காட்டலிங்க. 2 நாள் கழிச்சு 2 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை விட்டான். ஆட சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம பழனிசாமியிலேருந்து பாமஞ்சாமி வரைக்கும் எல்லாரும் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கு தீர்ப்பு, இதை நாங்கள் வரவேற்கிறோம். இது நியாயத்துக்கு கிடைத்த வெற்றி, தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி, நீதிக்கு கிடைத்த வெற்றி. ஒரு பெண்ணை எவனாவது தவறான நோக்கில் தொட்டால் அவனுக்கு இதுதான் தண்டனை என்பதை வரவேற்கிறோம் அப்படின்னு எடுமுடி பழனிசாமியிலிருந்து எல்லா சாமிகளும் பேட்டியா கொடுத்து தள்ளிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இத்து போன மட்டும் செத்து போனவனாட்ட 3 நாள் கிட்ட எட்டியே வாக்கல. ஆடா அது போக கோயம்புத்தூர்ல கூட திரள்நிதி திருட்டு மாநாடுன்னு ஒன்று நடத்தினார் அப்படியே. ஆனா கேட்டா மட்டும் நான் மே 18 முள்ளிவாய்க்கால்ல செத்து போனவங்களுக்கு வீடியோ பார்த்து அழுதுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டான். அந்த கூட்டத்திலேயே கேவலமான ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சுங்க. அதை பற்றி நம்ம பேசணும்ல, பேசிடலாமா? ஆட நம்ம சேகர் சார் பார்க்கறதுக்கு நேற்று போனோமுங்களா, அங்கே போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இந்த கேள்வி கேட்டார். ஆமாம்ல அப்படின்னு நமக்கு தோணுச்சு, நமக்கு எங்கே இந்த அறிவெல்லாம் வரப்போகுது? ஆட நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், ஒரு 60 வயசு தாத்தா ஒருத்தர். ஆடா அவர் சீமானோட கிளாஸ்மேட்டு தானுங்க. மியூசிக்கின் தலைக்கின் டை அடிச்சு போட்டு இப்படியே நின்னார்னா சீமா மாதிரி தான் இருப்பாரு. ஆடா அவரை சம்பாதிச்ச காசெல்லாம் எடுத்து போட்டு கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆடா நம்ம கூட படிச்ச பையனாச்சே, நம்ம வயசாச்சே, என்ன பேசுறான்னு கேப்போன்னு வந்து உட்காந்துருக்கிறாரு. ஐயா ராமநாதபுரத்துல ஸ்கூலுக்கு வரப்ப இல்லைங்க, ஆட எங்க கூட படிச்சது நான் பார்த்ததே இல்லை. நேரம் குடிக்கு போயிடுவானுங்க. ஆட எப்போ அவன் பேர மாத்திரான்னு தெரியல, அப்பெல்லாம் அவன் பேர் செய்மன் தான் ஸ்கூல்ல எல்லாம். நான் கூட இந்த பேராலஜில ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு பேர மாத்தி போட்டு அப்படியே அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேனுங்க. ஏனுங்க அப்பெல்லாம் டோட்ட டவுசரோட தானுங்க வருவானுங்க. ஆனால் இப்போ பேர் மாற்றதுக்கு அப்புறம் பாருங்க, உண்மையா நியூமராலஜி எல்லாம் வேலை பார்க்குதாட்டு இருக்குது. நாம இது சொல்லக்கூடாதே, இவனுக்கு மட்டும் நல்லா வேலை பார்க்குது, நமக்கெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை. விஷயத்துக்கு வருவோம், மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அந்த சீமானோட படித்த அந்த ஒரே வயசு இருக்கிற ஒருத்தர் ஒரு 5000 ரூபாய் பணத்தை எடுத்து அந்த குடத்துக்குள்ளே போட்டார். அதை இவங்க எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு புலகாகிதம் அடைச்சிக்கிட்டு இருந்தாங்களா? ஏனப்பா சீமான் கூட படித்த ஒரு 60-65 வயசு இருக்கிறவர் ஒரு 5000 ரூபாய் பணத்தை போட்டிருக்கிறாரு. என் கட்சியில் இளைஞர்கள் இருக்கிறார்கள், இளைஞர் பட்டாளம் இருக்கிறது. ஏதாவது ஒரு யூத்து காசு போட்டானா அதில் ஒரு வீடியோ வரணும்னா மினிமம் 5000 ரூபாய் போடணும். அப்போ அதுக்கு மேலே போட்டவங்களோட வீடியோலாம் ஏன் வரல? இந்த டிஜிஎஸ் ஃபேமிலி இந்த மாதிரியான மற்றவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களை உட்கார வச்சு அவியகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக தம்பி வந்து வேலை இல்லாமல் இருந்தார், நாங்கள் கர்த்தரிடம் ப்ரேயர் செய்து தான் தம்பிக்கு வேலை கிடைத்து விட்டது, அது தம்பியே சொல்லுவார். ஸ்தோத்திரம் பிரதர், பார்க்குற எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். நான் ஐஐடியில் பிஇ முடிச்சுட்டு அம்போன்னு சுற்றிட்டு இருந்த வேலை இல்லாமல் நான் இனி வேலை கிடைக்காது, இனி அவ்வளவுதான் நினச்சி எங்கள் வீட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து குதிச்சிடலானே முடிவு பண்ணிட்டேன். அப்போ தான் எங்கள் அம்மா வீட்டில் டிவி ஆன் பண்ணாங்க. அதில் தான் நம்ம பால் தினகரன் ஐயா பேசினார். அன்பு சகோதர சகோதரிகளே, வேலை இல்லை, வேலையின்மையில் கஷ்டப்படுகிறீர்களா? வாங்கள் ஜீசஸ் கால்ஸுக்கு வாங்க, ஜீசஸ் கிட்டே கால் பண்ணி பேசலாம். ஜீசஸ் நம்ம ஹெச்ஆருக்கு கால் பண்ணிடுவாரு.
நானும் நம்பிக்கை இல்லாம தான் ஜீசஸ் கால்ஸ்குள்ள வந்தேன். ஐயா ஜீசஸ்கே கால் பண்ணி எனக்காக கண்ணீர் மல்க ப்ரேயர் பண்ணாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இந்தியன் போஸ்ட் சர்வீஸ்ல இருந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து நிற்கிறாரு வீட்டுக்கு முன்னாடி. தம்பி, உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கிற கூகுள் கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. அண்ணே, நான் தான் கூகுளுக்கே அப்ளிகேஷன் போடலையே. நீங்கள் போடலை, டைரெக்டாக ஹெச்ஆருக்கே யாரோ கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதனால தான் தம்பி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, நாளைக்கே கிளம்பிடுங்க. அதனால என்னோட முதல் மாத சம்பளமான 50,000 ரூபாயை ஐயா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தா அதை மட்டும்தான் வீடியோ எடுத்து போடுவாங்க. 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தாலாம் போட மாட்டாங்க அப்படின்னு சீமானுடைய கிளாஸ்மேட் வயசானவர் போட்ட 5000 ரூபா வீடியோ இருக்குது. நீங்கள்லாம் போட்ட வீடியோ இங்க உடனே உங்க வீட்டுக்கு போய் பொண்டாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி கழுத்துல காதல இருக்கிற தாலி செயின், வளையல், கம்மல் எல்லாத்தையும் புடுங்கிட்டு வந்து போடுங்க. எல்லாம் உங்களுக்காக தானே ரத்த சிந்த பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யாருக்கு வேண்டி பேசிக்கிட்டு இருக்காரு? உன்னோட தலைமுறைக்காக தானே பேசிக்கிட்டு இருக்காரு. சீமானுடைய கிளாஸ்மேட்டு அவர் 5000 ரூபா போடுறதுலாம் அவருக்கு என்ன பெனிஃபிட்? ஆனா அவரே 5000 ரூபா போடுறப்ப நீ இளைஞரா இருக்க, நீ இன்னும் எவ்வளோ காலம் அவரோட ஆட்சியில வாழ போற, அப்ப நீ எவ்வளவு போடணும்? நம்ம சேகர் சார் அதுக்கும் ஒரு கிராஃப் எல்லாம் போட்டு ஒரு பிளானே கொடுக்குறாருங்க. என்னதான் இருந்தாலும் படிச்சவர் தானுங்க. நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லாம போயிடுச்சு. பேப்பர் எடுத்து வச்சாருங்களா, 60 வயசுக்காரங்க 5000 ரூபா ஓட்டிருக்கிறாரு. அப்போ 50 வயசுக்காரன் குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா போடணுமே. 40 வயசுக்காரன் 20,000 ரூபா போடணும். 30 வயசுக்காரன் கிட்டத்தட்ட 40,000 ரூபா பக்கமாவது போடணும். இந்த 20 வயசுல இருக்க இந்த இளைஞன் அவன் தான் சீமான் கூட ரொம்ப காலம் டிராவல் பண்ண போறவன். சீமானா சீமான் கூட இல்ல, சீமானோட கட்சி கூட, சீமானோட கொள்கை கூட சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த 20 வயசு பையன் 80,000 ரூபாய்ல இருந்து 1 லட்சம் வரை போடணுமா? ஏன் அந்த வீடியோ வரல? ஏன் அவங்க போடல? ஏன் சீமானா அவையெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காவ? உங்களுக்காக ஏற்கனவே இருந்த குடும்பத்தை விட்டு இன்னொரு குடும்பம் கிடைச்சதும் அங்க போன ஒருத்தன் இப்ப இந்த 2 குடும்பத்தையும் விட்டு உங்களுக்காகவே ஒருத்தன் வந்து மழை வெயிலுன்னு பார்க்காம வேர்வை செந்து கத்திக்கிட்டு இருக்கான்ல, அவனுக்கு எப்படா போட போற 80,000 எடுபட்ட பயல? எதுக்கு முன்னால பிச்சை உதறிட்ட? இதெல்லாம் சேகர் சார் சொல்லல, அவர் படிச்சவர், அவர் கணக்கு தான் போடுவார். இதெல்லாம் நாம பேசுறது. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவர் யூஸ் பண்ண மாட்டாரு. சரி, நான் எதுக்கு இந்த கணக்கு சொல்லிட்டு இருந்தேன்? சீமானோட கிளாஸ்மேட் போட்ட பணம் இப்படி ஒரு பெரியவர் போட்ட மாபெரும் சக்சஸ்ஃபுல் திரள்நிதி மாநாட்டை நடத்தி முடிச்சுட்டானா? அன்னைக்கும் பிரஸ் மீட் கொடுக்கல. ஏன்னா தீர்ப்பு வந்து 4வது நாள் இந்த மாநாடு நடக்குது. அன்னைக்கும் பிரஸ் மீட் கொடுக்கலையா? அதுக்கப்புறம் திருச்சிக்கு ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்கிறான், அங்கேயும் கிறக்கு முடிச்சவன் பிரஸ் மீட்டை கொடுக்கல. இப்படியே அந்த கேஸ் முடிச்சு தொடர்ந்து 6 நாளா பிரஸ் மீட்டே கொடுக்காம ஏமாத்திட்டு தெரிஞ்ச இந்த நாய் கடந்த 2-3 நாளா பிரஸ் மீட்டா கொடுத்து தள்ளிட்டு இருக்கிறாராமா. அதனாலதான் இந்த கேள்வியை நான் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்கிறேன். உங்களோடது பெரிய டிவியா இருக்கட்டும், உங்களோட பெரிய பேப்பராவும் இருந்துட்டு போட்டு, பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற பெரிய யூடியூபா கூட இருந்துட்டு போட்டோம், இத்தனையும் வச்சிருக்கிற நீங்க ஏன் கேள்விய வீட்லயே வச்சு பூட்டி போட்டு போனீங்க? நேத்து ஒருத்தர் கேக்குறாரு, ஏனுங்க கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சருங்க, இன்னும் மழையே வேய ஆரம்பிக்கல, அதுக்குள்ள மழை வேஞ்சா எப்படி ஒதுக்கீடு பண்றது? இப்படி வேண்டாத கேள்வியெல்லாம் கேட்குறிய விளக்கு என்ன அப்படின்னு திட்ட முடியாது. என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணே அப்படி பொசுக்குன்னா அவரை கேட்ட முடியாதுல்ல. ஆனா ஏன் இன்னும் கேட்க வேண்டிய கேள்வியை இன்னும் அந்த நாயை பார்த்து கேட்கவே இல்லை? 2 மாசத்துல அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொன்னீங்க அந்த பாலியல் வழக்குக்கு, அதுக்கு என்ன பண்ணி இருக்கிற? ஒருவேளை பொள்ளாச்சி தீர்ப்பு மாதிரியே உனக்கும் இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா அதுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு நீ கொடுப்ப? இப்படி எல்லாம் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஆக்சுவலா கேட்பாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த ஓபிசிக்கு இந்த நாய் ஒரு விளக்கம் கொடுத்துச்சுல, அடுத்த நாள் ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு. அதுல நம்ம பிரஸ் ரிப்போர்ட்டர் கிட்டுக்கு பிடி கேள்வியை கேட்கிறாரு. பதில் சொல்ல முடியாம பதில் தெரியாத இந்த நாய் ஒல்லு 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 லொல்லு லொல்லு லொல்லுன்னு காலேஜ் போட்டு கிளம்பி போயிடுச்சு. அருந்தறிவு உள்ள இடஒதுக்கீடுலாம் பேசுறீங்க, ஆனா ஓபிசினா அவுட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்லி தவறான ஒரு புரிதல்ல பேசுறீங்க. எப்படி இந்த இடஒதுக்கீடு புரிதல்லாம் ஓபிசினா என்னன்னு சொல்லு, நீ சொல்லு. அதர் பேக்வர்ட் காஸ்ட். அதர் பேக்வர்ட் காஸ்ட். சரி, வார்த்தை எனக்கு தெரியல, நீ ரொம்ப படிச்சிருக்க, நான் முட்டா பையன். அதர் பேக்வர்டு காஸ்ட்டுக்கு எனக்கு என்ன கொடுத்தா? கர்நாடகாவில் 1.25 கோடி நான் இருக்கேன், ஆந்திராவில் எவ்வளோ இருக்கேன், மகாராஷ்டிராவில் 26 லட்சம் இருக்கேன், எனக்கு என்ன கொடுத்த?
என்ன கொடுத்த? இல்ல சார், என்ன கொடுத்தேன்னு இல்ல சார். அதர் பேக்வர்ட் பார்ப்பனர்கள், அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் அவங்க. ஏய், அது எவனாவே இரு, எனக்கு என்ன தம்பி, பிற்படுத்தப்பட்டவர்கள். தம்பி இங்க பாரு, இங்க கன்னடருக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையா? நீ கேள்வி விட்டு நீ பதில் சொல்லு, நான் பதில் சொல்லணும். நான் கேள்வி விட்டு பதில் சொல்ல மாட்டியா? நான் கேள்வி விட்டா பதில் சொல்லவே சொல்ல மாட்டேன். ஏய், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஏன் கிளம்ப ஓயின்னு சொல்லவா? இப்படிப்பட்ட ஏதாவது பிரஸ் மீட் கடந்த 3 நாளா நடந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்கு பேரு பிரஸ் மீட் அல்ல, செட்டப் மீட். சீமானுக்கு ஷட்டப்னாலே ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது. ஏன்பா சின்ன பையா, நீதான் பயமறியாத பல்டியாச்சே. நீதான் சொல்லுவியே, என் ரத்தத்தில், என் சித்தத்தில், என் பித்தத்தில் பயம் இல்லைன்னு. தமிழருக்கு தேவை வீரம், அறம், முரம் அப்படின்னு சொல்லுவியே. ஏண்டா இந்த கேள்வி யாரும் கேட்டக்கூடாதுன்னு பிரஸ் மீட்டையே செட்டப் பண்ணி கொண்டு வந்துட்டியா? இனி 6வது அதுக்கு பிரேக் நியூஸ்னு போட்டு பிரஸ் மீட் பரபரப்புன்னு ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் என்ன? சீமானின் செட்டப் மீட். இல்லாட்டி உன் குழாய் தனி நம்பர் சந்திப்புன்னு என்ன போட்டுக்கோங்க. என்னடே, இதுக்கு பேர் பிரஸ் மீட்டா? இதுக்கு பேர் தான் பிரஸ் மீட்டா? நீ தான் பயப்படாத ஆளாச்சே, சொல்லு. இதுக்கு பேர் தான் பிரஸ் மீட்டா? நீயே 4 பேர்த்த உட்கார வச்சு போட்டு, நீயே 4 கம்பெனியிலேருந்து திருடிட்டு வந்த மைக்கெல்லாம் எடுத்து பின் பண்ணி போட்டு, அவங்க ஒவ்வொருத்தங்க கையிலே சிங்சாங்க கையில் கொடுத்துட்டு கேள்வி கேளுனதுன்னா அவங்க சிங்சா சிங்சா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த சிங்சாவுக்கு இவர் பதில் சொல்றாராமா, அதுவும் வீர தீர பதில் சொல்றாராமா. சாங்சி சாங்சி சாங்சி. நடத்துறது என்னமோ செட்டப் பிரஸ் மீட்டு, ஆனா பேச்ச கேளுங்க, நான் வீர தீர பேச்ச பேசிட்டேன்னு சொல்ல வேண்டியது. அன்புள்ள உண்மையான பத்திரிகையாளர்களே, உண்மையாலுமே சமூகத்தின் மேல எனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்ற பத்திரிகையாளர்களே, அடுத்த முறை இந்த நாய் மைக்கு முன்னாடி வந்து நின்னுச்சுன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்க நேருக்கு நேராவோ, காந்திக்கு நேராவோ, இல்ல சுபாஷ் சந்திர போஸுக்கு நேராவோ நின்று கேளுங்க. இல்லைன்னா சீமானுக்கு நேராக கூட நின்று கேளுங்க. அவன் வரமாட்டான், ஏன்னா அவன் டம்மி. சைமானுக்கு நேராகவே நின்று கேளுங்க. அவங்கிட்ட நேருக்கு நேராக நின்று கேளுங்க. அப்படி என்னத்த அவர் பதில் சொல்றாருன்னு கேட்டு எங்ககிட்ட எல்லாம் பேசுங்க, நாங்களும் பேசுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.